ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்குள்ளே போகலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னே ஆற்றுல எப்போ தண்ணி அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. அப்போ மக்கள்லாம் ஆற்றங்கரையாட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு பயமாக இருக்குங்க, எப்போ தண்ணி நிறைய வரும்னு தெரியாதுங்க. ஆனால் இந்த மழை நிறைய அதிகப்படுத்து டேங்கோ அணையோ இந்த மாதிரி கேட்டோ எங்கேயுமே போட்டு கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போயெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே தண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆற்று வழியே வெள்ளம் பெருக்கிட்டு ஓடி வரும். அந்த டைம் ஆடி பெருக்கு. அதனால தாங்க ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்குன்னு ஆடி 18 அன்னைக்கு ஆடிப்பெருக்குன்னு சொல்லி ஆற்றுல போய் எல்லோரும் தலைமுழுகிட்டு வருவாங்கங்க. அப்போ மழை தண்ணி அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுங்க. அதை வச்சு தாங்க ஆடிப்பெருக்குன்னு பேர் வந்துச்சு. ஆனால் இப்போலாம் அங்கங்கே ஆற்றங்கரையத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நியூஸ் பேப்பர் மூலிமா, செய்தி மூலிமா, செல்ஃபோன் மூலிமா எத்தனை அடி கடல் தண்ணி நீக்கி விட்றாங்கங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.